இந்தி கூட்டணி ஒரு புறம், தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் சில கட்சிகள் எல்லாம் இந்த களத்தில் இருந்தாலும் கூட இந்த பிரச்சாரத்தினுடைய களம் முழுவதும் திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிரான போட்டியாகவே இருக்கிறது. புதிதாக வந்திருக்கின்ற கட்சியாகட்டும் அல்லது ஏற்கனவே களத்தில் இருக்கின்ற கட்சிகளாகட்டும், இதுல குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அல்லது அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்கின்ற போக்கு எங்கேயுமே கிடையாது. திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு இழைத்த துரோகங்கள், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, பெண்களுடைய பாதுகாப்பில் அவர்கள் அலட்சியம் காட்டியது, போதைப் பொருள் தடுப்பை பற்றி வெறும் வாய் வார்த்தைகளை பேசி என்னை அப்பா என்று கூப்பிடுங்கள் என்று நாடகம் போட்டதை தவிர எதுவுமே செய்யாதது, இவையெல்லாம் இன்று மக்கள் முன்பாக விவாத பொருளாகி அது தேர்தல் களத்திலே மிக முக்கிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இதை எடுத்து சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு தாய்மாரும் தங்களுடைய வருங்காலம் என்னவாகுமோ என்கின்ற பயத்தோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகத்திற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கு, வளர்ச்சியின் பாதையில் எடுத்து செல்வதற்கு, குறிப்பாக மத்திய அரசோடு இணக்கமான போக்கினை கைப்பிடித்து மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் இங்கிருக்கின்ற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தேர்தல் பரப்புரையாக இருந்தது. நாங்களும் அதை மக்களிடம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். குறிப்பாக கோவையில் எடுத்துக்கொண்டால் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தில் 5 வருடங்களாக ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கப்படவில்லை என்பது வேதனையிலும் வேதனை. கோவையிலே லட்சக்கணக்கான ஏழைகள் வீடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி கொடுக்கின்ற பணத்தினை, நிதியினை பெற்று இங்கு ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க கூட ஸ்டாலின் அரசு முன்வரவில்லை. 75 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கான மருத்துவ காப்பீடு 5 லட்சம், அதையும் தமிழகத்தில் அவர்கள் அமல்படுத்தவில்லை. சூரிய ஒளி மின்சாரம், இன்று ஒவ்வொரு வீட்டில மின்சார கட்டணத்தை பல மடங்கு ஏற்றினார் ஸ்டாலின். ஆனால் பிரதமர் ஒவ்வொரு வீட்டிற்கும் 75,000 ரூபாய் கொடுக்கிறாரு. அதை பற்றி, அந்த திட்டத்தை பற்றி வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டது ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. இப்படி எந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏழை மக்களின் வயிற்றிலே அடிப்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய நாடகம் முழுவதும் மோடிக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக இருந்து கொண்டிருப்பது என்றுதான் அவர்களுடைய ஒரே சாதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 26 தேர்தல் என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கும் இது முக்கியமான தேர்தலாக நாங்கள் மக்களிடம் சொல்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது வேறாக இருக்கிறது. இதோ ஞாயிற்றுக்கிழமை செய்யாறு திருவண்ணாமலையில 11வது படிக்கிற மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். ஆனால் இதுவரை ஒரு எஃப்ஐஆர் கூட தாக்கல் பண்ணாம காவல்துறை மௌனம் காக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மூடி மறைத்து தாங்கள் ஏதோ நல்ல ஆட்சி நடத்துவது போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலே ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய நலனை பேசினார், நெசவாளர்களுடைய நலனை பேசினார், இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசினார், பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசி இருக்கிறார். இங்கு பிரதமர் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் உள்ளிட்ட பல முக்கியமான தலைவர்கள் பரப்புரைக்காக வந்து அவர்களுடைய துறையிலே என்னவெல்லாம் தமிழகத்திற்கு கொடுக்க நினைத்தார்கள், யாரெல்லாம் இது எப்படி இந்த அரசு தடுத்தது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமா சொல்லி இருக்காங்க. அதனால் இங்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை களம் மிக பிரகாசமாக இருக்கிறது. எங்களோடு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு சந்திரசேகர் அவர்கள் உள்ளிட்ட எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேரும் கடுமையாக உழைத்திருக்கிறோம். மக்களிடம் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். எனக்கு சிறிது உடல்நல குறைவு ஏற்பட்ட 1 வார காலத்தில் கூட பணியிலே எந்த தொய்வும் இல்லாமல் அத்தனை பிரச்சார சுமையும் தன் தோள் மீது தாங்கிக் கொண்ட ஆயிரக்கணக்கான கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும், என்னுடைய குடும்பத்தில் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனக்காக பிரார்த்தனை செய்த லட்சக்கணக்கான அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. கோவை வடக்கு சட்டமன்றம் ஒரு புதிய குடும்பமாக எனக்கு வருகிறது. தெற்கு சட்டமன்றத்திற்கு நான் மிகுந்த கடன்பட்டவள். எப்போதும் அந்த மக்களுக்காக நான் இருப்பேன்.
அந்த தொகுதியில் செய்த அத்தனை நல்ல திட்டங்களும் இன்னும் பல மடங்கு பொலிவோடு வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன்.